தூத்துக்குடியில் யாரையும் போராட்டத்துக்கு தூண்டக்கூடாது என பல்வேறு அமைப்பினருடன் அரசு நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சட்டத்தை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கலாம் என்ற தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு தூத்துக்குடி நகரில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து இன்று தூத்துக்குடியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை வளாக பகுதி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் 1500 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பலத்த சோதனைக்கு பிறகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. ஸ்டெர்லைட் ஆலையினை நிரந்தரமாக மூடுவதற்கு தமிழக அரசு சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட், நாம் தமிழர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, தற்போது 144 தடை உத்தரவு தேவையில்லை எனவும் சட்டத்தை மீறுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்த தாமிர மூலப்பொருட்களை வெளியே எடுத்துச் செல்லவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளே கொண்டு செல்ல அனுமதி அளிக்கப்படவில்லை என்றார். இந்த மாதிரி தேவையில்லாமல் துண்டு விட்டுட்டு முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொதுமக்களுக்கு எல்லாமே துண்டு விடக்கூடாதுன்னு சொல்லி லாஸ்ட் 2 டேஸாக காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் சப் கலெக்டர் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் எல்லாமே நம்ம மாவட்டத்தில் இருக்கின்ற ரிலீஜியஸ் லீடர்ஸ், இந்த காலேஜ் பிரின்சிபல்ஸ், முக்கியமான தலைவர்கள், வணிகர் சங்கம், இது போன்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாருக்கிட்ட பேசிட்டே இருக்கின்றோம். இந்த வேலை ஆக்சுவலி ஒரு வாரம் முன்னாடிலேருந்தே நம்ம பேசிட்டே இருக்கின்றோம். ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கணும், தேவையில்லாமல் இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, அரசு உறுதியாக இருக்காங்க, கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணுவாங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த புரிய வச்சுட்டு ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டே இருக்கின்றோம். தொடர்ந்து அது பண்ணிட்டே இருக்கும். சட்டம் மீறி ஏதாவது யார் இருந்தாலும் ஏதாவது பண்ணுறாங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி போலீஸ் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. அது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் whoever is violating rules and regulations, the government will take necessary action. இதனிடையே ஸ்டெர்லைட் ஆலையை நடத்தி வரும் வேதாந்தா நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் தங்களது வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம் என வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.